பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிறவருடைய திருவார்த்தை நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதை கேட்ட சுக்கோத்தின் பிரபுக்கள் செவகு சல்முன்னா என்பவர்களை நீ பிடித்தாயிற்றோ, உன் சேனைக்கு ஏன் நாங்கள் சாப்பாடு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, உதவி கேட்டு நாம் செல்லும் பொழுது அந்த உதவியை கேட்பதற்கு முன்பாக கவனிக்க வேண்டும். நாம் யாரை ஒடுக்கினோமோ, நாம் யாருக்கு தீங்கு செய்தோமோ, நாம் யாரை ஒடுக்கி அமைதிக்குள் அடிமைப்படுத்தினோமோ அவர்களிடத்தில் நாம் செல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், ஜனத்திலே பெருத்தவனாக இருந்தாலும், சரீரத்தில் ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும், ஜாதியிலே எண்ணிக்கை பெருத்தவனாக இருந்தாலும், மீதி இருக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். அந்த உண்மையைத்தான் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. நீ எங்களுடைய சுக்கோத்தின் செவகு சல்முன்னாவை பிடித்தவனாயிற்றே, நீ எங்களிடத்தில் உணவு கேட்கிறாயே, நான் உங்களுக்கு ஏன் தர வேண்டும்? இன்றைக்கு நாம் திருச்சபையை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு ஆழமான உண்மை எடுத்துரைக்கிறது. நம்முடைய லிசனிங் கவனித்தலுக்கும் சாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சாக தயாராக இருக்கும் மனிதனே கவனிக்க முடியும். என்ன குழப்பமாக இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் அவன் இறக்க இருக்கிறானோ அவன்தான் உண்மையிலே கவனிக்க முடியும். பெரும்பாலான சமயங்களில், அதிகமான சமயங்களில் பிறர் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கும்போது அவர் சொல்வதை அரைகுறையாக கேட்டுவிட்டு நாம் போகிறோம். அவருக்கு என்ன பதில் சொல்வது, அடுத்து என்ன செய்வது என்று ரீதியில் யோசிக்கிறோமா தவிர முழு மனதோடு, திறந்த மனதோடு நாம் செயல்படுவது இல்லை. இதன் காரணமாக நாம் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். இன்றைக்கு இந்த கிதியோன் அடிமைப்படுத்தின மக்களிடத்திலே சென்று ஆகாரம் கேட்கிறான். இன்றைக்கு திருச்சபையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆளுகையின் பொறுப்பில், அதிகார பொறுப்பில், பெருமையில், பதவியின் பெருமையில், இனத்தின் பெருமையில், அந்த ஜனத்தின் எண்ணிக்கையில் நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களை அல்லாதபடி ஒருவனும் இங்கே வர முடியாது, மேன்மை அடைய முடியாது, உதவியை பெற முடியாது, நாங்கள் பார்த்து கொடுப்பதைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பெருமையான எண்ணம், அகந்தையான எண்ணம், அதிகாரம் பிடித்த எண்ணங்களை இன்றைக்கு இந்த தவசு நாட்களிலே கடவுள் வெறுக்கிறார். நீ அறிக்கையிட்டு மனம் மாறு, அவனும் ஒரு மனிதன், உன்னிடத்தில் அடிமையானவனுக்கு உன்னை மறைக்காதே என்று திருமறை சொல்லுகிறபடி, இன்றைக்கு நீங்களும் நானும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறைக்காதபடி அவர்களுக்கு உண்மையாய் வாழ்வோம், உதாரத்துவமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செவிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரமுள்ளவர்களாக நாங்கள் தாழ்மையை தரித்து தார்மீகத்தோடு உம்மிடத்தில் அன்பு கொள்ள எங்களுக்கு துணை புரிந்தரும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், அடிமைகள் யாவருக்கும் எங்களை மறைக்காதபடி உண்மையும் முத்தவர்களாய் வாழும்படி நீ எங்களுக்கு துணை புரிந்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல